guys, hello. So never ever in my life இப்படி ஒரு வீடியோ நான் பண்ணுவேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்ட்டு நான் நினச்சி கூட பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற அளவுக்கு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. பட் தட்ஸ் ஓகே. நான் வந்து in this video I'm gonna show you all how to store green chilies. என் வீட்டில் நிறைய க்ரீன் சில்லிஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ I'm gonna store it anyway. சரி, உங்களுக்கும் வந்து அது காமிச்சிடலாம் எப்படி வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் இது பண்ணேன். யூனோ அதுக்கு வந்து what you all need is you need some green chilies. ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி fill it with water. ஓகேயா, நல்லா தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு குட்டி பவுல் தான் இருக்குது அப்படின்ட்டு நான் 2 பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும், சரியா? ஸோ why I'm doing this is, இங்கே வந்து க்ரீன் சில்லிஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிறப்ப இந்த மாதிரி பல்காக நம்ம வாங்கிடுவோம். அதுக்கப்புறமா அது கொஞ்ச நாள்லேயே அது யூனோ லைஃப்லெஸ் ஆகிடும்ல, அந்த மாதிரி ஆகிடும்ல. அதனால இட்ஸ் பெட்டர் டு ஸ்டோர் இட் இன் அ ப்ராப்பர் வே. நீங்களும் ட்ரை பண்ணலாம். யூனோ நான் எங்கள் வீட்லேயே பார்த்துருக்கேன். எங்கள் ஊர்லேயே வந்துட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் இருக்கும், இல்லைன்னா எங்கேயாவது அப்படியே காஞ்சி போய் ஒரு 2-3 டேஸில் வந்து ஓன் அவுட் ஆகிடும். அங்கே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும், எப்போனாலும் வாங்கிக்கலாம். இட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது. ஸோ இட்ஸ் குட் டு ஸ்டோர் இட் இன் அ ப்ராப்பர் வே. அதனால் what I'm gonna do is you need some இந்த மாதிரி பேப்பர் ஒரு தனியாக ஒரு பிளேட் வந்து வச்சுக்கோங்க. கையில் வந்து க்ளவுஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் என்கிட்ட I don't have any gloves, so I'm using this paper. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 பால் அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ what you're gonna do is take some green chilies. அதில் கொஞ்சம் ரெட்டும் மிக்ஸ் ஆகிருந்தா ஓகே, நோ ப்ராப்ளம். ஜோக் இல்லையா? யூ கேன் ஸ்டோர் இட் இன் த சேம் வே. இப்போ என்ன பண்ணோன்னா, இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சில்லிஸ்லேயும் இந்த ஸ்டெம்மை மட்டும் pluck it out இந்த மாதிரி. ஸோ ஸ்டெம்மை தனியாக வச்சுருங்க. இந்த சில்லியை வந்து put it in water. Same way for everything. நீ பிக்கிற மாடலேஷன் சரியில்லை. இந்தா கத்தி எடுத்துக்க. கையே கத்தி வரல பீச்ரா. ஐயோ, நான் பிச்சிட்டேன். இந்த மாதிரி தப்பாக பிக்கக்கூடாது, கரெக்டாக பிக்கணும். இது பெஸ்ட். It's kind of difficult, but என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை? யோசிக்காம நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐயோ, நான் இதெல்லாம் பிச்சு போடுறேன். சரி, நீங்கள் நைட்டு பிச்சுக்கலாம். என்னையா இது? இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா பிஞ்சிடும். அதனால இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் சாரி, இதை இங்கே போட்டு இதை இங்கே போட்டுருணும். ஓகே, இப்போவே பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரிலாம் காஞ்சி போச்சு. ஓகே, அந்த காஞ்சி போனதெல்லாம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இந்த ஸ்டெம்மை கட் பண்ணுறச்ச இந்த எஞ்சியும் கட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் தண்ணியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வந்து வரும். ஸோ யூ ஹேவ் டு ரிப்பீட் த ப்ராசஸ் ஃபார் எவ்ரிதிங். எல்லா க்ரீன் சில்லிஸ்க்கும் நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். So much to do. அதாவது லைஃப்பில் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கும். ஆனால் இந்த மாதிரிலாம் ஒரு வேலை வருமா அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸும் வரும், இப்போ நான் பண்ணுற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் ஒரு வேலையாக, இதெல்லாம் நம்ம பண்ணணுமா அப்படின்னு அதை ஒரு வேலையாக நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம வேலையை நம்ம தானே செய்யணும் அப்படின்ட்டு நம்மளே நினச்சிட்டு நம்மளே பண்ணிக்கணும். இதனால் நான் உலகத்துக்கு எந்த கருத்தும் சொல்ல வரல, எனக்கு போர் அடிக்குது. அதனால் நானே என்கிட்ட தனியாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கணும். ஏன்னா க்ளவுஸ் இல்லைன்னா என்ன மாதிரி இந்த மாதிரி ஆக்சுவலி இது ஒரு அதிசயம். இங்கே பாருங்கள்,
இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. யூ கேன் see a little yellow, some orange, some lime green and some red. இது வந்து it's a wonder, you know. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாஸ்டர் பீஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால என்ஜாய் த ப்ராசஸ், வாட் எவர் இட் இஸ். இந்த ப்ராசஸ்க்கு சார் எல்லாத்துக்குமே இது வந்து உங்கள் லைஃப்பில் எல்லாத்துக்குமே ரிலேட் ஆகும். ஸோ whatever you do, just enjoy it. இப்போ பார்த்தீங்களா, நான் இப்போ ஒரு வேலை பண்ண போகிறேன்னு நினச்சேன், அதை வீடியோ எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இப்போ எனக்கு கான்டென்ட்டாகவும் ஆச்சு, வேலையும் முடிஞ்சுது, ஏதோ ஒன்று கற்றுக்குறோம், அது உங்ககிட்டயே சொல்லறோம், அவ்வளோதான். கையெல்லாம் எரியுது. ஸோ வாட் ஐம் டெல்லிங் யூ ஆல் திஸ், இதெல்லாம் ஒரு வேலையாக, அதெல்லாம் செய்யணுமா அப்படின்ட்டு டோன்ட் வேஸ்ட் எனிதிங். சில்லி தானே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஊரெலாம் கிடைக்காதவங்களுக்கு தான் அந்த க்ரீன் சில்லியோட அருமை தெரியும். நாங்கள் இதை தேடி போய் எங்கேயாவது பிடிச்சிட்டு வரணும். ஆனால் இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி போடுறது தப்பு. பிகாஸ் உங்ககிட்ட ஒரு க்ரீன் சில்லி செடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அதை வந்து எவ்வளோ நாள் ஆகும் அதில் இருந்து ஒரு சில்லி வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு, அது எந்த சீசனில் வரும், அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்லாம் வந்து. Plants is also a living being, if I'm not wrong, scientifically. ஸோ whatever you have, know the value of it. அதை வந்து ப்ராப்பராக எப்படி வச்சுக்கணுமோ அப்படி அதை வச்சுக்கோங்க. எதையுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா பொருளுக்கும் ஒரு வேல்யூ இருக்குது. know the value of it, embrace it. அதுதான். இப்போ இந்த வீடியோவை என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்டு, யார் இதை பார்த்தாலும் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணுற, அதெல்லாம் வாங்கிக்கலாம், எதுக்கு இதுதான் தேவையா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் பண்ணுவேன். ஸோ யா, தட்ஸ் இட். இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பவுலில் வந்து ஃபுல்லாக வாட்டர் ஃபில் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஸ்டெம்மை ரிமூவ் பண்ண சில்லிஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். ஓகேயா, சோக் இட் ஃபார் லைக் 30 minutes. இதுலேயே வந்து நல்லா சோக் ஆகட்டும். ஓகேயா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றது ஸ்டெப் 3. ஸோ யா கைஸ், ஒரு 1/2 an hour ஆனதுக்கப்புறமா like what you have to do is இந்த மாதிரி take some tissue paper. Wasting it. Wait. So yeah guys, இந்த மாதிரி 1/2 an hour ஆனதுக்கப்புறம் what we have to do is take some more tissue paper. இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கே இருக்குல்ல இந்த சில்லிஸ் எல்லாமே we have to take it and அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி வாட்டர் இல்லாத மாதிரி we have to இந்த சில்லிஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ இட்ஸ் குட் டு ஹேவ் க்ளவுஸ் அகேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வாட்டரே இருக்கக்கூடாது. அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அந்த மாதிரி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணிவிட்டு, இந்தியாவில் ரொம்ப ஈஸி. யூல் ஹாவ் ஃபேன், யூல் ஹாவ் சன், யூ கேன் டூ இட். கிளைமேட்டும் நல்லா வார்மாக ஹாட்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு ட்ரை ஆகிடும். இன்கேஸ் இஃப் யூஆர் அட் அப்ராட் ஒரு 1 hour அந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க. இல்லை அதுக்கு மேலேயும் ஆச்சுன்னா விட்டுருங்க. ஓகேயா, இப்படி ஏதோ சில்லிஸ் எல்லாம் பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக செப்பரேட்டாக வச்சுட்டு ஜஸ்ட் பேக் இட் அண்ட் லீவ் இட் அசைட் ஃபார் 1 hour. இந்த மாதிரி சுத்தமாக அதில் வந்து வாட்டரே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் அதோட மாய்ஸ்ட் எல்லாம் போகிற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 3. ஓகேங்களா, ஸோ ஐம் கோனா லீவ் திஸ் ஃபார் 1 hour. க்யூட்டாக இருக்குல்ல பார்க்க. ஸோ நோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. ஓகே, டேக் சம் ஏர்டைட் கண்டெய்னர் லைக் திஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதே மாதிரி டேக் சம் டிஷ்யூஸ் எடுத்து கீழே இப்படி வச்சுருங்க ஃபுல்லாக. ஓகேயா, இப்படி ஃபுல்லாக இங்கே வச்சிடணும். இப்போது சுத்தமாக மாய்ஸ்ட் இல்லாத ட்ரையான சில்லிஸ் ஆகிய. ஓகேயா, டேக் இட் வித் தெம் இன். ஃபுல்லாக அதில் போட்டுட்டு டேக் சம் மோர் பேப்பர். அதையும் மேலே எப்படி கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு எல்லா சில்லிஸும் பேப்பர் உள்ளே போட்டுட்டு
close it with an airtight lid. And you're good to go. That's it. This is how you can store your chilies for a very long time. Yes, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். Oh my god. So yeah, இந்த மாதிரி simple and useful tips உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.